ஒரு அரிய மேடை எனக்கு கிடைத்திருக்கிறது. பொதுவாக நான் அரசியல் மேடைகளில் அதிகம் இடம்பெறக்கூடியவன், நீதிமன்ற படுக்கட்டில்களில் பயணிக்கக்கூடியவன். இது போன்ற ஒரு இலக்கிய மேடை, ஒரு நூல் வெளியீடு விழா, இது போன்ற ஒன்று கிடைப்பது என்பதே அரிதிலும் அரிதானது. இந்த மேடையில் நான் பேச வேண்டும் என்று விரும்பினால், குறிப்பாக இந்த நூலுடைய ஆசிரியரை, அவருடைய சிறப்புகளை பற்றி பேசுவதா, இன்றைய விழா கதாநாயகனாக இருந்து இந்த சமூகத்திற்கு பயனுள்ள அறிவாசனம் என்ற நூலை படைத்து அதிலுள்ள அந்த நூலின் சிறப்புகளை பற்றி பேசுவதா, மனம் வீசும் ஒரு மலராக, அதுவும் முல்லையாக அரும்பி இருக்கக்கூடிய அன்புக்குரிய அமைச்சர் அவரை பற்றி பேசுவதா என்று நான் ஒவ்வொன்றாக யோசிக்கின்ற பொழுது, இந்த மூன்றுமே மிக மிக முக்கியமானது தான். அமைச்சர் இந்த விழாவிற்கு வந்திருப்பது மகுடமுடி அவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தில் ஒருவனாக இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. அந்த வகையில் அமைச்சர் பெருமக்கள் வந்ததை நான் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் அவரை வரவேற்கிறேன், வணங்குகின்றேன். அமைச்சர் வந்துவிட்டால் நிச்சயமாக அவருக்கு கோரிக்கை வைக்க வேண்டும். இந்த விழாவில் அமைச்சருக்கும் நாம் கோரிக்கை வைக்கப் போகின்றோம். அதே போன்று இந்த நூலுடைய ஆசிரியருக்கும் நாம் கோரிக்கை வைக்கப் போகின்றோம். அருமை சகோதரர்களே, மருத்துவர் மகுடமுடி அவர்கள் ஒரு குக்கிராமத்தில், ஒரு சாதாரண கிராமத்தில் மருத்துவராக பணியாற்றி பலதரப்பு மக்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவ சேவை என்பது இந்த காலத்திற்கு மிக மிக அவசியமானது, யாரும் செய்யாதது, செய்ய முடியாதது. ஏனென்றால் பல லட்சங்களை கொட்டி மருத்துவராகின்ற பொழுது அந்த லட்சத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக நகர்ப்புறத்தை நோக்கி செல்லுகின்ற காலத்தில் அவர் ஒரு கிராமத்தில் ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அந்த உன்னதமான சேவையை செய்து வருகிறார். என்னுடைய தாயார் ஏறக்குறைய 100 கிலோமீட்டருக்கு தொலைவிலே இருக்கிறார். விடியற்காலை ஏதாவது என்னுடைய தாயிடமிருந்து ஒரு தொலைபேசி வந்தால் 85 வயதை நெருங்கிவிட்டது, நிச்சயமாக எனக்கு ஒரு பதட்டம் வரும், ஏதோ உடம்பு சரியில்லை என்று. டேய் பாலு, எங்கடா இருக்க? இந்தம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று சொன்னவுடன் நான் சொல்லுவேன், அம்மா நீங்கள் வந்து அப்பல்ல வாங்க, சிம்ஸ் வாங்க, இங்கே இருக்கக்கூடிய எம்ஜிஎம் வாங்க, உலகத்தரம் வாய்ந்த ஒரு மருத்துவத்தை நான் வந்து உங்களுக்கு தரணும், நான் இன்றைக்கி சென்னையில் இருக்கேன்னு நான் சொல்லுவேன். என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஒரு காலத்துலேயும் நான் சென்னைக்கு வரமாட்டேன். என் தாயார் ஜெயங்கொண்டத்திலிருந்து சொல்வது, என்ன டாக்டர் மகுடமுடிகிட்ட ஒரு கார் வச்சு அனுப்பு, அவர் எனக்கு 4 மாத்திரை கொடுப்பார், அது போகிறோம் என்று சொல்லுவார். நான் அதற்காக ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி அங்கே அனுப்புவேன். 6 மாதம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்புறம் திரும்பி கால் வரும், அவர் என்ன மாத்திரை கொடுக்குறாரு, அது இதனால் குணமடையுது, அது இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் ஒரு பெரும் அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது, ஒரு அரசியல் அதிசயம். இந்த விழாவினுடைய கதாநாயகன் மருத்துவராக நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டு விட்டார். ஒருவேளை அவர் திரைத்துறையில் நடித்த ஒரு கதாநாயகனாக இருந்திருந்தால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நிச்சயமாக மகுடமுடி அவர்கள் வந்திருப்பார். ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கும் நமது மருத்துவர் மகுடமுடி அவர்களுக்கும் ஏராளமான பொருத்தங்கள் இருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் நழுவி விட்டோம். ஆனால் இன்றைக்கும் கதாநாயகனாகத்தான் நம் முன்னால் அவர் நமக்கு தெரிகிறார். ஒரு பெரும் மகிழ்ச்சி. இந்த நூல் அறிவாசனம் என்ற நூலை படைத்திருக்கிறார். நான் பார்த்தவுடன் கொஞ்சம் குழம்பிட்டேன். அரியாசனம் தான் பலர் நாம் பயன்படுத்துவோம். அறிவாசனம் என்ற ஒரு நூலை அவர் படைத்ததும், அதிலும் குறிப்பாக மாணவர்கள் சார்ந்து இந்த நூலை அவர் படைத்ததும், அவர் சார்ந்த துறையை தாண்டி அவர் இதை செய்திருக்கிறார். இதற்கு முன்பு இதயம் காத்தது எளிது என்ற நூலை படைத்தவர்
அதே போன்று ஜேர்னி இன்டு தி ஹார்ட் என்ற நூலை படைத்தவர், இதம் தரும் இதயம் என்ற நூலை படைத்தவர், மிகச்சிறந்த எழுத்தாளர். இன்றைக்கு இந்த நூல் படைத்திருக்கிறார். இந்த நூலை பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் வெளியிடுவது, அதை பெறுவது என்பது ஒரு பொருத்தமானது. இந்த நூல் ஏறக்குறைய மாணவர்களோடு நேரடியாக பேசுவதைப் போன்று, அவர்களுக்கு செய்தி சொல்வதைப் போன்று இந்த நூலை முழுமையாக வடித்திருக்கிறார். பல்வேறு செய்திகள் இருக்கிறது. இந்த நூல் உள்ளே சென்றால் பல செய்திகளை சொல்ல வேண்டும். அமைச்சர் வெளியே செல்ல வேண்டும் என்று, உடனடியாக அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய வேண்டுகோள் மாண்புமிகு நமது விழாவினுடைய கதாநாயகன் அன்புக்குரிய மகுடமுடி அவர்களுக்கு என்னவென்றால், இதுவரையில் இந்த நூட்களை படைத்திருக்கிறீர்கள், இன்னும் 2 நூட்களை நீங்கள் படைக்க வேண்டும் எங்களுக்காக. ஒன்று, நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை வியாதியோடு வயதான காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நோயை எப்படி உணவு முறையின் மூலமாக, வாழ்க்கை முறையின் மூலமாக வெல்வது என்ற ஒரு நூலை நீங்கள் படைக்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் வைக்கின்றேன். இன்னொரு நூலையும் நமது மகுடமுடி அவர்கள் உருவாக்க வேண்டும். அது என்னவென்றால், முதுமை காலத்தில், வயதான காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி, அந்த மகிழ்வாக முதுமையை கடப்பது எப்படி என்ற ஒரு நூலை நீங்கள் உருவாக்க வேண்டும். நம்முடைய காலத்தில், நம்முடைய வாழ்நாளில் மற்றவர்களுக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் நம்மை பற்றி யோசிப்பதில்லை. 60 வயது 70 வயதை கடந்த பிறகும் நம்முடைய குடும்பம், பிள்ளைகள், நாம் சார்ந்த துறை அல்லது நாம் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் என்ற அடிப்படையில் அதிலேயே நாம் பயனெடுத்து கொண்டிருக்கிறோம். முதுமை காலத்தில் எல்லாம் இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதே தவறு என்று பலர் நினைக்கின்றார்கள். இன்றைக்கு ஜப்பான் நாட்டில் வளமான நாடு, தொழில்நுட்பத்தில் சிறந்த நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், வயதானவர்களை எப்படி காப்பது என்பதுதான் பெரும் பிரச்சனையாக ஜப்பான் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. வயதானவர்களை அவர்கள் மகிழ்வோடு வாழக்கூடிய முறையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். அதற்கான ஒரு நூலை நீங்கள் படைக்க வேண்டும். இதில் ஒரு காரணம் இருக்கிறது. என்னவென்றால், பலர் இன்றைக்கு 70 80 கடந்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய மாமா அவருக்கு ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகின்றேன். என்னவென்றால், 80 கடந்து விட்டார். என்னுடைய மைத்துனர் மருத்துவர், அதிகமாக சம்பாதிக்கிறார். நான் அவருடைய மருமகன் வழக்கறிஞர், ஏதோ ஓரளவுக்கு சம்பாதிக்கின்றேன். உங்களை எங்கள் இந்த நிலைக்கு நாங்கள் வருவதற்கு ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகளை நீங்கள் செலவழித்திருக்கிறீர்கள். எங்கள் இருவருக்கும் ஒரு ஆசை, இந்த நிகழ்ச்சியிலிருந்து இனிவரும் காலங்களில் எனக்காகவோ, எங்களுக்காகவோ, குடும்பத்திற்காகவோ, பிள்ளைகளுக்காகவோ நீங்கள் ஒரு வேலையை கூட செய்யக்கூடாது. உங்களுக்கு நன்றிக்கடனாக மீதம் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லோருக்கும் இந்த செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதில் ஒரு சுயநலமும் இருக்கிறது. இன்றைக்கு இதை செய்தால் நாளைக்கு ஒருவேளை பிள்ளைகள் எங்களுக்கு செய்வார்கள் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கையை நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அடுத்தது, அரிதாக வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய அமைச்சர், நான் மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய, அதிசயமாக பார்க்கக்கூடிய, ஒரு அற்புதமாக நிகழ்ந்திருக்கக்கூடிய, நேற்று சட்டமன்றத்தில் கூட அவருடைய உரையை நான் கேட்டு பார்த்து மகிழ்ந்தவன். தமிழகத்தில் 3 பெரும் அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கிறது சமீபத்தில். என்னவென்றால், ஒரு தேர்தலில், முதல் தேர்தலிலேயே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முடியும் என்ற அதிசயத்தை தற்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நிகழ்த்தியிருக்கிறார், பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவோடு. நான் ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவன் தான். ஆனாலும் கூட நான் மனதார பாராட்டுகிறேன் 2 விஷயத்தில். ஒன்று, வாக்கிற்கு பணம் கொடுக்காமல் தமிழ்நாட்டில் வெல்ல முடியும் என்ற அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இது இந்த காலத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்று.
அவர் ஒரு பள்ளி கல்வி துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். நான் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று விமான நிலையத்தில் காத்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி துறைக்கு புத்தகங்கள் சப்ளை செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தக்காரர் அவரை திடீரென்று என்னிடம் அறிமுகமாகி என்னிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு செய்தியை என்னிடம் சொன்னார். நான் அதிர்ந்து போனேன். என்னவென்றால், நாங்கள் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திற்கு புத்தகங்கள் நாங்கள் சப்ளை செய்கிறோம். புதிதாக ஆட்சி வந்தது. ஆட்சி வந்த பிறகு அமைச்சரும் மற்ற அதிகாரிகளும் எங்களை அழைத்து பேசினார்கள். நீங்கள் தொடர்ந்து புத்தகங்களை தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திற்கு வழங்குங்கள். அதில் ஒரு மாற்றம், இதற்கு முன்பு வரை நீங்கள் கொடுத்த தொகையில் இருந்து 15 விழுக்காடு நீங்கள் செலவு செய்ய தேவையில்லை. நான் பார்ட்டி ஃபண்ட்லாம் சொல்ல, எதுவுமே சொல்ல, நீங்களா யாரும் நினைச்சக்கூடாது. அப்போ நான் என்ன செய்யணும் என்று அந்த ஒப்பந்தக்காரர் கேட்டதற்கு, மாணவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில், அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் தரமான பாடநூலாக தாருங்கள் என்று அந்த ஒப்பந்தக்காரர் என்னிடத்திலே சொன்னார். இந்த மாற்றம் தமிழக அரசியலில் எல்லோரும் சேர்ந்து வரவேற்கக்கூடிய ஒரு மாற்றம். அன்பு சகோதரர்களே, ஒன்றை சொல்லி நான் உங்களிடமிருந்து நிறைவு செய்கின்றேன். என்னவென்றால், தமிழக அரசியலில் தமிழ்நாட்டில் ஒரு அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஊழல் இல்லாத ஆட்சி. யாராவது பணம் கேட்டால் என்னிடம் தொலைபேசியில் என்னென்று சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் பல இடங்களில் இன்றைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில், ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில், பொதுப்பணித்துறை அலுவலகங்களில், இது போன்ற பொது இடங்களில் அந்த கமிஷன் என்ற வார்த்தை இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த சூழல் என்பது, இதை ஒருபோதும் தமிழக மக்கள் விட்டுவிடவே கூடாது. இது தொடர வேண்டும். நான் அரசியலை தாண்டி இந்த கருத்தை முன்வைக்கிறேன் ஒரு சமூகத்தினுடைய பார்வையாளராக. இப்படி ஒரு செய்தியை சொன்னவுடன் எதிர்முனையில் இருந்து ஒரு செய்தி வரும். என்னவென்றால், அதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு, இதெல்லாம் நீட்டிக்காது, எல்லாம் நாடகம் என்று சொல்பவர்களுடைய மனநிலை என்னவென்றால், இப்படி ஒன்று நடந்துவிடவே கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இதை சொல்லுகின்றார்கள். இந்த நேரத்தில் இந்த ஊழலை தடுப்பதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களாலோ அமைச்சர் பெருமக்களால் மட்டுமே இது நிகழ்ந்துவிடும் என்று நீங்கள் உங்களை விலக்கிக் கொள்வதும், முழுமையான ஆதரவு கரத்தை இதற்கு கொடுக்க மறுப்பதும் இந்த உன்னதமான நோக்கத்தை சிதைத்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் மூவருடைய மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. ஒன்று, ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள். இரண்டாவது, இந்த ஆட்சியை நடத்தக்கூடிய அதிகாரிகள். மூன்றாவது, தங்கள் வேலை முடிந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய பொதுமக்கள். இந்த மூவரும் இணைந்தால் மட்டும்தான் இந்த அதிசயம் தொடர முடியும் என்பதை புரிந்து கொண்டு, அதோடு இதுபோன்ற ஒரு நிலை உருவானதற்கு பிறகு இதற்கான ஒரு மிகப்பெரிய அழுத்தமான ஆதரவு என்பது அனைத்து நிலைகளிலும் வர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வைக்கின்றேன். அருமை சகோதரர்களே, கடைசியாக அமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைத்துவிட்டு நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். இந்த நூல் என்பது ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய நூல் போன்ற நூலினுடைய வடிவமாக இது இருக்கிறது. அதனுடைய பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ராபின் சர்மா எழுதிய பல நூல்கள், தன் பொக்கிஷத்தை விற்ற துறவி, ஹூ வில் டை வென் யூ கிரை என்று சொல்ல சின்ன நூல் தான். இது போன்ற பல நூல்கள் படித்த மாத்திரத்தில் தனக்கு நேரடியாகவே ஒரு செய்தியை சொல்வதை போன்று அந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட இந்த நூல்கள் மிக அற்புதமான நூல். அந்த வகையில் அமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் 2 நூல்கள், அது பெருமளவில் அரசியல் களத்தில் பேசப்பட்ட ஒரு நூல், அதே போன்று ஒரு நூல் வர வேண்டும். அது அந்த கோரிக்கை என்னவென்றால், அண்ணா ஆட்சியை பிடித்தது எப்படி என்ற ஒரு நூல். அப்பொழுது திராவிட இயக்கம் தோன்றுகிறது. திடீரென்று அண்ணா உருவாகிறார். அண்ணா உருவாகி காங்கிரஸ் என்ற பெரும் இயக்கத்தை வீழ்த்த முடியுமா என்று சொல்லக்கூடிய நிலையில், எப்படி ஒரு அண்ணா தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சியை கொண்டு வந்தார்
என்று சொல்லக்கூடிய அருணன் அவர்களால் எழுதப்பட்ட மிகச்சிறந்த ஒரு நூல். அதற்கடுத்தது எம்ஜிஆர் நடிகர் முதல்வரான கதை. நடிகர் முதல்வரான கதை என்று சொல்லக்கூடியதையும் அருணன் அவர்கள் தான் படைத்தார். அந்த நூலும் தமிழ்நாடு அரசியலில் மிகவும் பிரபலமான ஒரு நூல். நான் அன்பிற்குரிய நமது அமைச்சர் அவர்களுக்கு, எனது அன்பிற்குரிய மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்களுக்கு வைக்க விரும்புவது என்னவென்றால், திரைத்துறையில் சிறந்து விளங்கி உச்சத்தில் இருந்தவர், அரசியல் பாதையை தொடங்கியவுடன் அரசியலுடைய உச்சத்தை அடைந்தவர் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வரான கதை என்ற கதை நூலை நமது ராஜ்மோகன் அவர்கள் எழுத வேண்டும். அது இளம் தலைமுறையினருக்கு ஒரு பெரும் பாடமாக அமைய வேண்டும். ஒரு மிகப்பெரிய அதிசயம், இந்த அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள். நான் வேற ஏதோ எனக்குன்னு ஏதாவது கோரிக்கை வைப்பேன்னு அமைச்சர் நினைச்சிட்டு இருப்பாரு. அது போன்ற கோரிக்கையை நான் இந்த இடத்தில் வைக்கப் போவதில்லை. 100% ஒரு நாத்திகர் நமது டாக்டர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இன்றைய மாணாக்கர் நாளைய பிரம்மாக்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு கொஞ்சம் அதிசயமாக இருந்துச்சு. பிரம்மா என்ற வார்த்தையை அவர் இதில் பயன்படுத்தியிருக்கிறார். இன்னொன்று, பிள்ளைகள் மேல் அன்பு காட்டுவது இனிமை, அவர்கள் தவறு செய்யும் பொழுது கண்டிப்பது பெற்றோரின் கடமை. இதை சம அளவில் நாம் செய்ய வேண்டும். எதில் ஒன்று கூடுதலாக சென்றாலும் அது நாம் பிள்ளைகள் வளர்ப்பதில் வேறு விதமாக அமைந்துவிடும். அடுத்தது ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியோடு மன உறுதியோடு உழைத்தும் நீங்கள் நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் ஆசைப்பட்டதை விட பெரிதான ஒரு இடம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று வரலாறு கூறுகிறது என்று நூலாசிரியர் சொல்லியிருக்கிறார். 4 தேர்தல்களில் தோற்றவன், நிச்சயமாக நமக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்ற தன்னம்பிக்கையை இந்த வரிகள் எனக்கு தருகிறது என்று சொல்லி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே சிறப்புக்குரியவர்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய வரவேற்ற அன்பிற்குரிய இளம்பரிதி அவர்களுக்கும், அன்பிற்குரிய நளின் விமல்குமார் அவர்களுக்கும், ரவி சுப்பிரமணியம் அவர்களுக்கும், எனது அன்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கும், பேராசிரியர் முருகன் அவர்களுக்கும், ஆக்கம் மதிவாணன் அவர்களுக்கும், நாங்கள் இருவரும் தொலைக்காட்சி விவாதங்களில் அனர்வர்க்க விவாதங்களை செய்தாலும் கூட கண்ணியம் என்பதை தவறவிடாமல் விவாதம் நடத்தக்கூடிய அன்பிற்குரிய லயோலா மணி அவர்களுக்கும், தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலில் ஒரு அதிசயமான ஒரு உறுப்பினராக என்னோடு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர் ராஜேஸ்வரி அவர்களுக்கும், அரசு வழக்கறிஞர் ராஜ் பிரசன்னா அவர்களுக்கும், அன்பிற்குரிய ஜெகதீசன் அவர்களுக்கும், அண்ணாதுரை அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சங்கர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும், மகுடமுடியார் அவருடைய இல்லத்தில் வந்திருக்கக்கூடிய உறவினர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, உங்களுடைய மருத்துவ சேவையோடு இந்த எழுத்து சேவையும் தொடர வேண்டுமாய் அன்போடு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.